மக்கள் விரோத ஜனநாயக விரோத மத்திய பிஜேபி அரசையும் அதனுடைய பிரதமர் மாண்புமிகு மோடி அவர்களையும் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிற வகையிலே செயல்படுகிற பிரதமரை தமிழ்நாட்டிலே கால் வைக்க வேண்டாம், திரும்பி போ என்று சொல்லுகிற மகத்தான கோஷத்தை முன்வைத்து நடத்துகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர், அருமை நண்பர் செல்லுப்பெருந்தை அவர்களே, இந்திய தேசிய காங்கிரசின் முன்னணி தலைவர்களில் ஒருவரும் தமிழ் சமுதாயத்திலிருந்து பிறந்து தமிழுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் பாடுபடுகிறவராகவும் இந்திய திருநாட்டை எழுச்சியோடு நடத்தி காட்டிய வரலாற்று தலைவர், அருமை தலைவர் ப. சிதம்பரம் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற நம்முடைய தோழமை கட்சி இந்தியா கூட்டணி தலைவர்களே, வருகை இருந்திருக்கிற மாவட்ட தலைவர்கள், முத்தகன் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களே, மாநில நிர்வாகிகளே, தோழமை கட்சி நிர்வாகிகளே, அருமை சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். மாமன்ற உட்பட அனைவருக்கும் வணக்கம். எனக்கு பின்னாலே இங்கே மிக முக்கியமாக நம்முடைய தலைவர் சிதம்பரம் அவர்கள் பேச வேண்டும். அதற்காக இந்திய திருநாட்டுக்கு எதிராக, மக்களுக்கு எதிராக, ஜனநாயகத்துக்கு எதிராக, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக, பின்தங்கிய மக்களுக்கு எதிராக செயல்படுகிற இந்த மோடி அரசை கண்டித்து மக்களவையில் தலைவர் ராகுல் காந்தியும், மாநிலங்களவையில் தலைவர் கார்கே அவர்களும், அன்னை சோனியா காந்தி அவர்களும், தலைவர் சிதம்பரம் அவர்களும் கொடுக்கிற குரல்கள் நாடு முழுவதும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. இந்தியாவை காக்க, இந்தியாவுடைய சுதந்திரத்தை, ஜனநாயகத்தை, மதச்சார்பை காப்பதற்கு தமிழ்நாட்டிலே மதசார்பற்ற கூட்டணிக்கு, இந்தியா கூட்டணிக்கு தலைமையேற்கிற தமிழ்நாடு முதல்வர்கள் நம்முடைய சார்பாக தமிழகத்திலே மாபெரும் கட்டமைப்பை மோடிக்கு எதிராக கட்டமைத்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் தமிழகம் வருகிற மாண்புமிகு மோடி அவர்களை திரும்பி போக வேண்டும் என்று கண்டன குரல் எழுப்புவதற்கு கூடியிருக்கிற இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் வஞ்சிக்கிற, தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒற்றுமையை குலைக்கிற, சமுதாய விழிப்புணர்வை எடுத்துள்ள காங்கிரசுக்கு எதிராக, கூட்டணிக்கு இந்தியா கூட்டணி எதிராக செயல்பட மோடி அவர்களை திரும்பி போவென்று நாங்கள் வன்மையாக சொல்லுகிறோம், கண்டிக்கிறோம். இங்கே சிறுபான்மை மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கிற வக்ஃப் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று மிக வலிமையாக சொல்கிற முகத்தான் தமிழகம் எங்கும் இன்றைக்கு காங்கிரஸ் சார்பில், கூட்டணி சார்பில் மோடி அவர்களுக்கு எதிராக கண்டனத்தை தெரிவிக்கிறோம். மோடி அவர்களே, இந்தியாவை காக்க வேண்டும் என்றால் நீங்கள் பிரதமர் இணங்க வேண்டும். இந்தியா வாழ வேண்டும் என்றால் பிஜேபி ஆளுகை என்று விலக வேண்டும். இந்தியாவை காக்கிற ஒரே சக்தியாக தலைவர் ராகுல் காந்தியும் இந்திய தேசிய காங்கிரசும் நம்முடைய இந்தியா கூட்டணியும் மட்டுமே விளங்க முடியும் நம்பிக்கையை சொல்லி, மோடி அவர்களே திரும்பி போங்கள், தமிழ்நாட்டுக்கு வராதீர்கள். தமிழ்நாட்டை துரோகம் செய்கிற மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டிலும் பிஜேபிக்கும் வேலை இல்லை என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.